ஹரி ஓம். ஓம் நமச்சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. திருச்சிற்றம்பலம். அன்பான மக்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அடியேன் உங்கள் ரவி யோகரத்னா. இன்று ஒரு அற்புதமான காணொளி. இன்று பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026. இப்பொழுது நேரம் காலை, அதாவது காலைனா நடுராத்திரி 1:45 மணி ஆகுது. இப்ப இந்த டைம்ல அடியேன் நல்லா ஒரு சைலண்டா இருக்குது. இந்த நேரத்துல ஒரு காணொளி உங்களுக்காக. இன்று நம்ம பார்க்க போறது விஷக்கடிகள். விஷக்கடிகளுக்கு உண்டான மருந்துகள், அதாவது மூலிகை மருந்துல விஷக்கடிக்கு என்னென்னலாம் பண்ணலாம். அது இல்லாம வாத நாராயணன் அப்படின்ற ஒரு மூலிகை, அதை பத்தியும் பார்ப்போம். அப்புறம் எருகு, அதை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் சுளுக்கு கழுத்து வலி, அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அதை பத்தியும் பார்ப்போம் இன்னைக்கு. சரிங்களா? அற்புதமான காணொளி. அதுக்கு முன்னால் எப்போதும் போல் அடியனை பற்றி ஒரு முன்னுரை. வணக்கம். அதாவது அடியன் ஒரு யோகா ஆசிரியர், யோகரத்னா, யோக வல்லபா, யோக சிரோமணி, யுவஸ்ரீ. கடந்த 1987 முதல் யோகாவை இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் பயிற்சி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். யோகாவை பரப்பி கொண்டிருக்கின்றேன். கடந்த 1987 முதல் உலக நாட்டுல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, இட்டலி, பிரான்ஸ், பெல்ஜியம், ஹாலந்து, இந்த நாடுகளுக்கெல்லாம் பல தடவை சென்று அங்க யோகாவை பரப்பி உள்ளேன். அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ சென்னையில யாருக்காவது கிளாஸ் தேவைன்னா, வகுப்பு தேவைன்னா, நீங்க உடனே செய்ய வேண்டியவை, என்னுடைய கைபேசி எண்ணுக்கு கால் பண்ணுங்க. 9840104526 அந்த எண்ணுக்கு கால் பண்ணுங்க. நான் அடியன் நேரடியா உங்களோட இல்லத்துக்கே கிளாஸ் எடுப்பேன். ஆபீஸ்னா ஆபீஸ், கம்பெனினா கம்பெனி, எங்க வேணாலும் சொல்லுங்க, எடுப்பேன். அது இல்லாம பாத்தீங்கன்னா முதியோர்கள் எவ்வளவு வயசு இருந்தாலும் பரவாயில்ல, 100 வயசு இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கும் எடுக்கலாம். யாராவது உடல் நல குறைவு இல்லாம இருந்தாங்கன்னா அவங்களையும் விட்டுற வேணாம், அவங்களுக்கு ஏற்றா போலயும் அவங்க கிளாஸ் எடுக்கலாம். அது இல்லாம முக்கியமாக ஆட்டிசம் போன்ற குழந்தைகளுக்கு தாங்கள் வைத்தியம் பார்த்துட்டு இருப்பீங்க, டாக்டர் கிட்ட எல்லாம் போயிட்டு, அந்த மருந்துகள் கூட இந்த யோகாவையும் கொஞ்சம் சேர்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். நீங்க உடனே கால் பண்ணுங்க, அடியன் உடனே வருவேன். சரிங்களா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா அடியன் ஒரு உலக அமைதி காப்பாளர். கடந்த 1985 முதல் இந்தியாவில் பல மாநிலங்களில் 3 லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக சைக்கிள் ஓட்டியிருக்கேன் உலக அமைதிக்காக. 6 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல மோட்டார் சைக்கிள் இருசக்கர வாகனத்துல சென்று வந்துள்ளேன். உலகம் வெப்பமயமாகக்கூடாது, போர் இல்லா உலகம், அணு ஆயுதம் ஒழிப்பு, குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத நாடு, மருத்துவம், சுகாதாரம், ஏழ்மை ஒழிப்பு, யோகாவை பரப்பி கொண்டே இந்த அற்புதமான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றேன். இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா மகா கும்ப மேளாவுக்கு இங்க இருந்து ஒரு 5100 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்ற ஆண்டு மகா கும்ப மேளா வந்தது இல்லைங்களா? 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர மகா கும்ப மேளாவுக்கு அடியன் 5100 கிலோமீட்டர் 23 நாட்களில் 10 மாநிலங்களில் சுற்றி வந்துள்ளேன். அப்பொழுது அங்க இருந்து திருவேணி சங்கத்துல தீர்த்தம் எடுத்துட்டு வந்தேன். எடுத்துட்டு நிறைய பேருக்கு கொடுத்தேன். அப்போ இப்போ கொஞ்சம் தான் இருக்கு, இதை நிறைய பேருக்கு தர முடியாது இல்லைங்களா? அதனால இந்த காணொலி மூலியமா இதை பாக்குறவங்களுக்கு எல்லாம் இதோடைய சக்தி பலன் எல்லோருக்கும் போய் சேரட்டும்ன்றதுதான் அடியனுடைய விருப்பம். இது எல்லாருக்கும் தெளிக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிக்கங்க. இதெல்லாம் தான் நான் சொல்ல விரும்புறது. சரிங்களா? நீங்க நினைத்த காரியம் எல்லாமே வெற்றியாவே நடக்கும். இல்லாமல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா, கந்தக்கோட்டம் முருகனுக்கு அரோகரா, திருப்பூர் முருகனுக்கு அரோகரா, பாம்பன் சுவாமி கோயிலில் உள்ள முருகனுக்கு அரோகரா, சிங்கார வேலருக்கு முருகரா அரோகரா, இப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை நீங்க எப்படி வேணாலும் வேண்டலாம். ஒரு வேல் கூட வாங்கி வச்சுக்கோங்க. வேல் இருக்கும்போது உங்களுக்கு பயம் எதுவும் தேவையில்லை. காலையில எழுந்த உடனே உங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லா வெற்றியே நடக்கும். நீங்க எதை பத்தி நீங்க பயப்பட தேவையில்லை. இந்த வேலை இருக்கும்போது நீங்க பயப்படவே தேவையில்லை. பிற மதத்தினர் அவங்க வேலை வழிபட மாட்டாங்க இல்லையா? அவங்க இஸ்லாமியர் அவங்க மசூதிக்கு 5 வேலை தொழுவத்துக்கு போறாங்க, அந்த மாதிரியும் பண்ணலாம். கிறிஸ்துவர் சர்ச்சுக்கு போறாங்க, அந்த மாதிரி பண்ணலாம். அது மாதிரி இந்த வழிபாடு தலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளை நல்லபடியா வழி நடத்தும். ஸோ அதுக்குதான் நான் எல்லா இடத்துக்கும் போவேன். மசூதிக்கு போவேன், கோயிலுக்கு போவேன், சர்ச்சுக்கு போவேன், குருத்வாரா போவேன், எல்லா இடத்துக்கும் போவேன். எனக்கு எல்லாமே பொது. சரிங்களா? விரும்புறவங்க நீங்க எல்லாரும் அங்க கூட போகலாம். இல்ல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரிதான். கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க அவங்களுக்குள்ள நல்லவங்களா இருப்பாங்க.
நல்லதே பண்ணிட்டு போங்க, அம்மா அப்பா இருக்காங்க உங்களுக்கு கடவுளா, நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். புரியுதுங்களா? நம்பிக்கையே கடவுள். கடவுள் வந்து உங்களுக்குள்ளே இருக்காரு. ஸோ இதுதான் வந்து இப்போ 5 நிமிடம் ஆகிவிட்டது. இதை பத்திலாம் நம்ம விளக்கும் போது, ஏன்னா வெறும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லும் போது இன்னொருத்தர் சொல்லுவாரு, ஏங்க நாங்க வந்து ஒரு இஸ்லாமியர், நான் எப்படிங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்றது, நீங்க வேலை காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு அவங்க சார்பில் அவங்க போய்க்கலாம். எனக்கு வந்து முருகனை ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த வேலை வந்து நான் எப்பவுமே கையில வச்சிருப்பேன். அதனால இதை பாக்குறவங்களுக்கும் இந்த தரிசனம் கிடைக்கும் இல்லைங்களா? அதனாலதான் இந்த வேல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சரிங்களா? இப்ப நம்ம நேரடியா வந்து காணொலியுள்ள போவோம். என்ன இவரு கடந்த எபிசோட்லயே இதே மாதிரி தான் சொன்னாரு, இப்போ வந்து இதே வேலை காட்டுறாரு, இதுக்கே வந்து ஒரு 5 நிமிடம் ஆகிவிட்டதேன்றதை பார்க்கலாம். நல்ல விஷயங்களை கேட்கலாம். சில பேர் வந்து அந்த எபிசோட பார்த்துருக்க மாட்டாங்க, இதை பார்ப்பாங்க. இதை பார்க்கும்போது அவங்களுக்கும் போய் சென்றடையும். அது இல்லாம நான் ஒரு யோகா ஆசிரியர்னு சொன்னேன் இல்லைங்களா? அதனால யோகா கிளாஸ் சொல்றவங்க எனக்கு வந்து அடியனுக்கு 9840100526 கால் பண்ணுவாங்க. அதனால நானும் போய் கிளாஸ் எடுப்பேன். நல்ல விஷயங்களை தானே பேசுறோம். ரோட்ல போகும்போது கண்ட கண்ட விஷயம் எல்லாம் காதுல விழும், என்னென்னமோ விழும், அதெல்லாம் நம்ம வந்து கேட்போம். டிவியில நியூஸ் ஓடும், அது உடனே அட்வர்டைஸ்மெண்ட்ல நிறைய போவோம், அதெல்லாம் பாக்குறோம் இல்ல. இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்களை தான் வந்து அடியன் வந்து இந்த காணொலி மூலியமா ஆரம்பத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதான் சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம நேரா காணொலி உள்ள போவோம். முதல்ல வந்து விஷக்கடிகளுக்கு என்னென்னலாம் வந்து சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். இந்த புத்தகத்தில் அற்புதமான ஒரு புத்தகம். இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதல்லயே நான் சொல்றேன், அடியன் வந்து ஒரு மருத்துவர் கிடையாது, ஒரு யோகா ஆசிரியர். உங்களுக்கு இப்ப விஷக்கடினா நான் சொல்றதை நீங்க வந்து பின்பற்றலாம். ஆனா வந்து முதலில் நீங்க செய்ய வேண்டியது மருத்துவரிடம் சென்று மருந்துகளை வாங்கிக்கலாம். எங்கேயோ காட்டுல முட்டுல எங்கேயோ மாட்டிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி மருந்து கையில இருந்தாலும் சேர்ந்து பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து முதலில் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இப்ப நான் வந்து படிச்சு சொல்றதெல்லாம் வந்து நீங்க கேட்டுக்கலாம், இதை வந்து அப்புறமா செஞ்சு பார்க்கலாம். அதனால்தான் ஒரு நல்ல மருத்துவ குறிப்பு இதெல்லாம். நீங்க வந்து உங்களுக்கு உடல் நலம் சரியில்லை என்றால் முதலில் தாங்கள் சென்று பார்க்க வேண்டியது வந்து மருத்துவரை. மருத்துவரோட அட்வைஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கங்க. அவர் கொடுக்குற மருந்தெல்லாம் சாப்பிட்டுங்க. அதே மாதிரி உணவே மருந்து. இதெல்லாம் வந்து உணவுலயும் பல மூலிகைகள்லாம் இருக்கு, அதையே நீங்க வந்து பின்பற்றி பார்க்கலாமே. வாங்க இப்ப வந்து நேரடியா நம்ம வந்து காணொளி உள்ள போவோம். விஷக்கடிகளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்ப்போம். தேள் கடி நிவாரணம். ஸ்கார்பியன் தேளு கொட்டிச்சுன்னா என்ன பண்ணலாம்? 1, தேள் கொட்டின இடத்தில் எலுமிச்சை பழத்தை 2ஆக நறுக்கி வைத்து கட்டினால் விஷம் இறங்கி குணமாகும். தேள் கடிச்சிச்சு, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, போற வழியில எலுமிச்சை பழம் வீட்டுல இருக்கும், இல்ல வெளியில எங்கேயா இருக்கும், அதை 2ஆ நறுக்கி அந்த இடத்துல கட்டினீங்கன்னா விஷம் இறங்கி குணமாகும். ஸோ ஃபர்ஸ்ட் எய்டா நீங்க இதை கூட பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு, தேள் கடிச்சு நல்லா கழுவிட்டு இதுல வந்து எலுமிச்சை பழத்தை நறுக்கி வச்சு கட்டிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. மேற்கொண்டு வைத்தியம் அவங்களும் பார்ப்பாங்க. சரிங்களா? 2வதாக நாட்டு வெங்காயத்தை நசுக்கி தேள் கொட்டிய இடத்தில் தேய்த்தால் நிவாரணம் கிடைக்கும். நாட்டு வெங்காயம் வீட்டுல இருக்கும், அந்த நாட்டு வெங்காயத்தை நசுக்கி தேள் கொட்டிய இடத்தில் தேய்த்தால் நிவாரணம் கிடைக்கும். அற்புதமா இருக்கு பாருங்க, வெங்காயத்துல இவ்வளவு விஷயம் இருக்கு. அப்புறம் 2வதாக பாம்பு கடிக்கு நிவாரணம். ஸ்னேக் பைட். இப்ப பாம்பு கடிச்சிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கும் நீங்க இமீடியட்டா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். தவிர்க்க முடியாத காரணத்துல இதெல்லாம் வந்து பண்ணலாம். பாருங்க. 1, உரசு மரப்பட்டை சாற்றுடன் இஞ்சி சாறு கலந்து குடிக்க பாம்பு நஞ்சு தீரும். புரசு மரப்பட்டை சாற்றுடன் இஞ்சி சாறு கலந்து குடிக்க பாம்பு நஞ்சு தீரும். அதுக்குன்னு கோபரா நாகப்பாம்பு ஏதோ ஒன்று கட்டிச்சுன்னா இதான் அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கவன குறைவா இருந்துடாதீங்க. பாம்பு கொடிலாம் வந்து ரொம்ப டேஞ்சரு. நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. கூடவே இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க, ஹாஸ்பிட்டலே இல்லாத இடம், என்ன பண்றதுன்னு தெரியல, ஆம்புலன்ஸ்லாம் கூப்பிட்டீங்க, கூடவே இது மாதிரி ஏதாவது கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2வதாக பல்லி கடித்து விட்டால் உடனே சிறிது பனை வெல்லத்தை சாப்பிட நெஞ்சு முறியும். பனை வெல்லம் எல்லாம் நம்ம உணவு தான். பல்லி, லிசர்ட், பல்லி கடிச்சிச்சுன்னா, கடித்து விட்டால் உடனே சிறிது பனை வெல்லத்தை சாப்பிட நெஞ்சு முறியும்.
அப்புறமா எலி கடிக்கு நிவாரணம். எலி கடிக்கு நிவாரணம் இருக்கு. அதுல 100 மில்லி நல்லெண்ணெயை அப்படியே தனியாக குடித்தால் சரியாகும். ஒரு பிடி கீழாநெல்லி இலையை எடுத்து 100 மில்லி நல்லெண்ணெயில் இட்டு காய்ச்சி எண்ணெயை கடிவாயில் தடவ வேண்டும். மேலும் காய்ச்சி வறுத்த இலைகளை உட்கொள்ள வேண்டும். தொடர்ந்து 3 நாட்கள் காலையில் பெரும் வயிற்றில் இவ்வாறு சாப்பிட விஷம் குறைந்து விடும். அதுக்கு இந்த எலி கடிச்சிச்சுன்னா இதை மட்டும் செஞ்சுட்டு விட்டுறாதீங்க, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. ஏன்னா எலியில நிறைய ரேபிஸ்லாம் இருக்கு, சரிங்களா? அதனால எலி கடிச்சிச்சுன்னா அவ்வளவு சாதாரணமா விட்டுறாதீங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, அவ்வளவுதான். அடுத்து தேனி. குழவி கடிக்கு நிவாரணம். கொட்டிய பகுதியில் கருப்பங்காடியை பூச அந்த பாதிப்பு குணமாகும். கொட்டிய பகுதியில் கருப்பங்காடியை பூச அந்த பாதிப்பு குணமாகும். மேபி நீங்க இப்படி கூட பண்ணலாம். இப்ப வெளியூருக்கு எங்க ஃபாரஸ்ட் எங்கேயாவது போறீங்க பைக்ல, இப்ப நான்லாம் பைக் பிளாக் எல்லாம் பண்றேன் பாத்தீங்களா, பைக்கர் இந்த மாதிரிலாம் போகும்போது இந்த மாதிரி கருப்பங்காடியை கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுங்க. ஏன்னா அர்ஜென்ட்டா தேனி கடிச்சிச்சு, கொழுவு கடிச்சிச்சு, என்ன பண்றது? என்ன சொல்றாங்கன்னா, கொட்டிய பகுதியில் கருப்பங்காடியை பூச அந்த பாதிப்பு குணமாகும். அடுத்து காணாக்கடிக்கு நிவாரணம். நடுநரம்பு நீக்கிய வெற்றிலை 5, மிளகு 10 இலைகளை ஒன்றாக இடித்து நடுநரம்பு நீக்கிய வெற்றிலை 5, மிளகு 10 இவைகளை ஒன்றாக இடித்து 200 மில்லி நீக்கிவிட்டு 200 மில்லி நீர் விட்டு கொதிக்க வைத்து 50 மில்லி ஆனவுடன் வடிகட்டி தினமும் 2 வேளை குடித்து வர காணாக்கடி விரைவில் குணமாகும். இதை திரும்பவும் படிப்போம். காணாக்கடிக்கு நிவாரணம். நடுநரம்பு நீக்கிய வெற்றிலை 5, மிளகு 10 இவைகளை ஒன்றாக இடித்து 200 மில்லி நீர் விட்டு கொதிக்க வைத்து 50 மில்லி ஆனவுடன் வடிகட்டி தினமும் 2 வேளை குடித்து வர காணாக்கடி விரைவில் குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் விஷக்கடிகளுக்கு இதெல்லாம் நிவாரணம் சொல்லிட்டு மூலிகை மருத்துவத்துல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வாத நாராயணன் அப்படின்ற ஒரு மூலிகை பற்றி பார்ப்போம். இதனை வாத மடக்கி, வாத அரசு, ஆதி நாராயணன் என்ற பெயர்களாலும் குறிப்பிடப்பெறுகிறது. இது ஒரு வலிவற்ற மரம் என்றாலும் மருத்துவ பயன் அதிகமானது. மரம் வலிவற்ற மரமா இருந்தாலும் மருத்துவ பயன் அதிகமானது. அதுல 1, வாத நாராயண இலையை சமைத்துண்ண 2 முறை மலம் கழியும், வாத நீர் கழியும். வாரம் 2-3 முறை பயன்படுத்தலாம். இலைச்சாறு 1 அவுன்ஸ் அவ்வப்போது குடித்து வர வாத வீக்கம், குடைச்சல், வலி தீரும். இரண்டாவதாக, இலையை உலர்த்தி பொடி செய்து 3 கிராம் அளவு தினசரி 1 முறை வெந்நீரில் சாப்பிட்டு வர மேகம், வாயு தீர்வதுடன் உடலுக்கு உஷ்ணமும் தரும். இது வாத நாராயணனுடைய மூலிகையோட மருத்துவ பலன்கள். அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு அற்புதமான ஒரு மூலிகை எருக்கு. எருக்கு 2 வகைப்படும். அதில் வெள்ளை மலர்களை கொண்ட வெள்ளை எருக்கே மருத்துவ குணம் கொண்டது. இது விஷத்தன்மை கொண்டது. அதுல 1, பாம்பு கடித்தவருக்கு
புன்னைக்காய் அளவு எடுத்து இலையை அரைத்து பாம்பு கடித்தவருக்கு புன்னைக்காய் அளவு எருக்கு இலையை அரைத்து உடனே கொடுக்கலாம். பாம்பு கடித்தவருக்கு புன்னைக்காய் அளவு எருக்கு இலையை அரைத்து உடனே கொடுக்கலாம். தேள் கடிக்கு சுண்டைக்காய் அளவு கொடுத்து கடிவாயில் வைத்து கட்டலாம். பாம்பு கடி தேள் கடிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. இந்த குறிப்பெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இரண்டாவதாக, இதன் நல்ல முற்றிய இலையுடன் 3 துளி துளசி சாறு, 10 துளி தேன் கலந்து கொடுக்க வயிற்று புழுக்கள் வெளியாகும். இந்த தேன் வந்திருக்கு, தேனை பத்தி அப்புறமா நான் சொல்றேன், சரிங்களா? கேட்டே வாங்க. மூன்றாவதாக, நன்றாக நெருப்பில் சுட்ட சூடான செங்கல் மீது எருக்குவின் பழுப்பு இலையை 3 வைத்து அதன் மீது பாதிக்கப்பட்ட குதிகாலை 5 நிமிடங்கள் வரை வைக்க வேண்டும். 3 நாட்கள் இவ்வாறு செய்து வந்தால் குதிங்கால் வாதம் குணமாகும். நிறைய பேர் குதிகால் வலி நிறைய இருக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். மீண்டும் ஒரு முறை அதை படிக்கிறேன், கேளுங்க. நன்றாக நெருப்பில் சுட்ட சூடான செங்கல் மீது எருக்குவின் பழுப்பு இலைகள் 3 வைத்து அதன் மீது பாதிக்கப்பட்ட குதிகாலை 5 நிமிடங்கள் வரை வைக்க வேண்டும். 3 நாட்கள் இவ்வாறு செய்து வந்தால் குதிங்கால் வாதம் குணமாகும். நான்காவதாக, எருக்கும் இலையை உலர்த்தி பொடியாக்கி அதை விளக்கு எண்ணெய் சேர்த்து நாள்பட்ட புண்மெதி தடவி வர அந்த புண் விரைவில் குணமாகிவிடும். பாருங்க, புண்ணு கூட குணமாயிடுமா? பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, ஐந்தாவதாக, நன்கு முதிர்ச்சி அடைந்த எருக்கஞ்செடியில் இருந்து பழுப்பான இலைகளை சேகரித்து இதனை அனலில் வதக்கி சாறு பிழிந்து அதனுடன் சிறிதளவு சுண்ணாம்பு மற்றும் தேன் கலந்து நன்றாக குழைத்து கொள்ள வேண்டும். இதனை வெளி உபயோக பூசு மருந்தாக கட்டிகள் மீது உபயோகித்தால் கட்டிகள் பழுத்து சீக்கிரமாக உடைந்து ஆறிவிடும். இப்போ இதெல்லாம் பேசும்போது நடுவுல தேன் அப்படின்றத சொன்ன இல்லைங்களா? கடந்த எபிசோட்ல கூட இந்த தேனை பத்தி சொல்லியிருப்பேன். முக்கியமான ஒரு விஷயம், இதை கேளுங்க. ஏன்னா அதை பார்த்தவங்களுக்கு தெரியும். கடந்த எபிசோடுகளை நானும் தொடர்ந்து சொல்லிட்டு தான் வரேன். இந்த எபிசோட்லயும் அதை பத்தி நான் சொல்ல விரும்புறேன். தேன் தெருக்கல்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாகனத்துல தேனே தேனேன்னு சொல்லி வித்துன்னு போவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் வாங்காதீங்க தேனை. அவங்க வியாபாரத்தை நான் கெடுக்கல. பட் பாத்தீங்கன்னா இந்த தேன்ல நிறைய கலப்படங்கள் நிறைய இருக்கு. அதனால எது ஒரிஜினல் தேனு எது தேனுன்றது யாருக்கும் தெரியாது. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு பையன் 8 வயசு 10 வயசு தெரியல, நியூஸ்ல பார்த்தேன், ஏதோ தேனுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த பையன் மூச்சு பேச்சு இல்லாம ஆயிட்டு அந்த பையனை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா டாக்டர் ரொம்ப போராடி அதுக்கு வைத்தியமே இல்லை, மருந்தே இல்லை, வேற மாற்று மருந்துங்கெல்லாம் கொடுத்து ஒரு 3 நாள் ஆச்சு அவன் தேறி வர்றதுக்கு. 4வது நாள் தான் டிஸ்சார்ஜே பண்ணாங்க. அதை பத்தி டாக்டருங்க டீமே நியூஸ்ல சொன்னாங்க. அதனால நீங்க இந்த தேன் வாங்கும் போது எங்க வாங்கலாம் அப்படின்னா, காதி கிராஃப்ட்ல போய் வாங்கலாம். வேற நல்ல நல்ல சூப்பர் மார்க்கெட் நல்ல நல்ல கடைங்கெல்லாம் இருக்கு, அங்க போய் வாங்கலாம். அங்க போய் வாங்கினாலும் அதுல FSSAI அப்படின்ற லைசன்ஸ் நம்பர் இருக்கான்னு பாருங்க. 1. 2வது எக்ஸ்பைரி டேட்டு, அதாவது எப்ப காலாவதி ஆகுதுன்ற டேட்டை பாருங்க. மேனுஃபேக்சர் டேட்டு, எப்ப தயாரிச்சாங்கன்ற டேட்டை பாருங்க. அது இல்லாம எப்ப பேக் பண்ணாங்கன்ற டேட்டை பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கலாம். அட்ரஸை பாருங்க, அதுல போன் நம்பர் இருக்கும், அதை பாருங்க. இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இது நல்ல தேன் தானான்றது உங்களுக்கு ஊர்ஜிதம் பண்ணா மட்டும் நீங்க அதை சாப்பிடலாம். தேன் அவ்வளவு அற்புதமான ஒரு மருந்து. அது சப்போஸ் உங்களுக்கு படிக்க தெரியல, சில பேருக்கு படிக்க தெரியாது, எதுவும் தவறா நினைக்க வேணாம். அப்படி தெரியாதவங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, ஏங்க நான் தேன் வாங்கினேன்,
இதுல எல்லாம் டேட்டு டைமு இதெல்லாம் வந்து காலாவதியான எப்பெல்லாம் காலாவதி ஆகுது, இப்ப சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு அவங்கள கேட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து அதை தெளிவுபடுத்துவாங்க. அதுக்கப்புறமா நீங்க அந்த தேனை வந்து உங்களுடைய அன்றாட உபயோகத்துக்கு நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். தேன் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு இயற்கை மருந்து அது. ஓகே. இப்போ வந்து சுளுக்கு மற்றும் கழுத்து வலிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத போட்டிருக்காங்க. அதை பத்தி அடியேன் வந்து உங்களுக்கு படித்து கூற விரும்புகின்றேன். நிறைய பேருக்கு இந்த சுளுக்கு கழுத்து வலி எல்லாம் இருக்கும். பாருங்க, நிவாரணங்கள். புளிய மர இலையை அவித்து அதை சூட்டோட சுளுக்குள்ள இடத்தில் ஒட்டடமிட்டு வைத்து கட்டி வர சுளுக்கு குணமாகும். மீண்டும் ஒரு முறை படிக்க விரும்புகின்றேன். புளிய மர இலையை அவித்து அதை சூட்டோட சுளுக்குள்ள இடத்தில் ஒட்டடமிட்டு வைத்து கட்டி வர சுளுக்கு குணமாகும். இரண்டாவதாக, புளிய மர இலைகளை நசுக்கி நீர் விட்டு கொதிக்க வைத்து மூட்டு வீக்கங்களின் மீது பற்றிட்டு வந்தால் அந்த வீக்கம் விரைவில் மறையும். இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. புளிய மரம் அங்கெல்லாம் இருக்கும். அந்த இலைகளை பறிச்சுட்டு வந்து நீங்க இதெல்லாம் பண்ணலாம். புளிய மர இலைகளை நசுக்கி நீர் விட்டு கொதிக்க வைத்து மூட்டு வீக்கங்களின் மீது பற்றிட்டு வந்தால் அந்த வீக்கம் விரைவில் மறையும் அப்படின்னு போட்டிருக்கு. மூன்றாவதாக, முருங்கைக்கீரையை உணவுடன் உட்கொண்டு வர கழுத்து வலி படிப்படியாக குறையும். பாருங்க, முருங்கைக்கீரை. நிறைய பேர் இந்த முருங்கைக்கீரையே மறந்துட்டாங்க. அதனால வாரத்துல ஒரு 2-3 கீரைகளை நீங்க செய்யுங்க. பொன்னாங்கண்ணி கீரை, பசலைக்கீரை, மணத்தக்காளி கீரை, இந்த மாதிரிலாம் கீரை எல்லாம் செய்யும் போது முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையை பத்தி என்ன சொல்றாங்க பாருங்க. முருங்கைக்கீரையை உணவுடன் உட்கொண்டு வர கழுத்து வலி படிப்படியாக குறையும். உடனே குறைஞ்சிடாது. முருங்கைக்கீரை இன்னைக்கு சாப்பிட்டோம், நான் இன்னைக்கே கழுத்து வலி சரியாயிடுச்சு. முருங்கைக்கீரை இன்னைக்கு சாப்பிட்டீங்களா, ஒரு 2-3 நாள் பொறுத்து திருப்பி செய்யுங்க. சாம்பார்ல போடுங்க, பொரியல் செய்யுங்க, எல்லாம் செய்யுங்க. சொல்லும் போதே எனக்கு முருங்கைக்கீரை இப்ப சாப்பிடணும் போல இருக்கு. நாளைக்கு தான் எங்க அம்மா கிட்ட சொல்லலாமா, முருங்கைக்கீரை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்து, பிரண்டை வேரை நிழலில் நன்கு உலர்த்தி பொடியாக்கி நெய் விட்டு லேசாக வறுத்த 1.2 கிராம் அளவு காலை மாலை ஆகிய இருவேளை உட்கொண்டு வர முறிந்த எலும்புகள் விரைவில் கூடும். சுளுக்கு மற்றும் அடிப்பட்ட வீக்கம் குணமாகும். பாருங்க, யாருக்கா பிராக்சர் ஆயிருக்கும், அவங்க வந்து இந்த பிரண்டை வேற நிழலில் நன்கு உலர்த்தி பொடியாக்கி நெய் விட்டு லேசாக வறுத்து 1.2 கிராம் அளவு காலை மாலை ஆகிய இருவேளை உட்கொண்டு வர முறிந்த எலும்புகள் விரைவில் கூடும். சுளுக்கு மற்றும் அடிப்பட்ட வீக்கம் குணமாகும். சூப்பர் இல்லைங்க? அடுத்து பாத்தீங்கன்னா, பிரண்டை உள்ளே உள்ள உப்பை பொடி செய்து 10 கிராம் ஜாதிக்காய் சூரணம் 20 கிராம் அளவுடன் தயார் செய்து தினசரி காலை இரவு என இருவேளையாக 3 நாட்கள் சாப்பிட்டாலே நரம்பு தளர்ச்சி குணமாகி நரம்பு பலப்படும். நிறைய பேருக்கு நரம்பு தளர்ச்சி எல்லாம் இருக்குங்களா, அவங்களுக்கு சொல்றாங்க. அடுத்து, காலில் முள் குத்திய இடத்தில் முள்ளை எடுத்த பின்னர் வெற்றிலையில் நல்லெண்ணெய் தடவி அனலில் வாட்டி சூட்டோடு வலி உள்ள இடத்தில் ஒட்டடம் கொடுக்க அந்த வலி நீங்கும். சில பேருக்கு முள்ளு குத்தி இருக்கும், எடுத்துட்ட பிறகு ரொம்ப வலி, அப்போ ரொம்ப நாளா இருக்கும். அதனால காலில் முள் குத்திய இடத்தில் முள்ளை எடுத்த பின்னர் வெற்றிலையில் நல்லெண்ணெய் தடவி அனலில் வாட்டி சூட்டோடு வலி உள்ள இடத்தில் ஒட்டடம் கொடுக்க அந்த வலி நீங்கும் அப்படின்னு போட்டிருக்குங்க. அன்பான மக்களே, நண்பர்களே, இன்று நம் பார்த்த மூலிகை மருத்துவம்,
இவ்வளவுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பாருங்க, கழுத்து வலி, அப்புறமா எலும்பு கூடுறது, அப்புறம் விஷக்கடிகள், அப்புறமா வாதம், இதை பத்திலாம் வந்து நிறைய நம்ம படிச்சு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்க எல்லாம் வந்து இந்த குறிப்புகள் எல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் தேனீ கடி, குளவி கடி, இதெல்லாம் இருக்கு. சரி, சில நேரத்தில் தேனீ கடிச்சிடும். எங்கேயோ ஊருக்கு போயிருப்போம், அங்கெல்லாம் வந்து நம்மள தேனீ கொட்டிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கு நம்ம வந்து கையில இதெல்லாம் எடுத்துட்டு போயிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அடியனை வந்து நம்புறேன். கண்டிப்பா இருக்கும். மீண்டும் வந்து நம்ம அடுத்த காணொளியில் வேற ஒரு மூலிகைகள், வேற ஒரு பலன்களுடைய நம்ம வந்து பார்ப்போம். உணவே மருந்து. இந்த மூலிகைகள்லாம் அற்புதமா வளரணும் எல்லா இடத்துலயும். எல்லாம் நம்மளுக்காக தான் வளருது. நம்ம வந்து அதை உபயோகப்படுத்தணும். அதே இந்த முருங்கைக்கீரையை மறந்துடாதீங்க. சரிங்களா? முருங்கைக்கீரை எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப தேவையானது. நிறைய இரும்பு சத்துலாம் அதுல இருக்கு. சரிங்களா? அப்புறமா இந்த பிரண்டை, இதுவே வந்து இந்த வேரை பத்திலாம் சொல்லியிருக்காங்க. நரம்பு தளர்ச்சியை பத்திலாம் சொல்லியிருக்காங்க. அற்புதமான மூலிகைங்க. ஓம் நம சிவாய. ஹரி ஓம் நம சிவாய. அனைவரும் நல்லா நீடூடி வாழணும். நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வத்தோடும் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கவங்க அனைவரும் வந்து வாழணும். நல்லா இருக்கணும். இதை பத்தியும் கவலைப்படாதீங்க. முருகவேல் இருக்காரு, முருகர் இருக்காரு, எல்லா கடவுள் இருக்காங்க. அடியனும் வந்து உங்க எல்லோருக்காகவும் ஆண்டவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.